வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்கம் டாக்ஸ் லா அண்ட் பிராக்டிஸ் சப்ஜெக்ட்ல ஒரு புது சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்கம் ஃப்ரம் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன். நம்மோட சேனல்ல இன்கம் டாக்ஸ் லா அண்ட் பிராக்டிஸ் சப்ஜெக்ட்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், இன்சிடென்ட்ஸ் ஆஃப் டாக்ஸ், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இன்கம் ஃப்ரம் சேலரி, இந்த சாப்டர்ல எல்லாமே முக்கியமான வீடியோஸ், அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும்தான், ஃபியூ வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் இயர் அப்லோட் பண்ணாலுமே நம்மளோட இன்கம் டாக்ஸ் சப்ஜெக்ட்ல நிறைய ரூல்ஸ் எல்லாம் மாறல. அதனால அந்த வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோஸ்க்கான லிங்க் நான் உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். கண்டிப்பா அந்த வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே, சோ இந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முந்தி ஒரு என்ன ரிமெம்பர் பண்ண போறோம் அப்படின்னா, என்னென்ன இன்கம் இருக்கு. சோ இன்கம் டாக்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு மொத்தம் 5 ஹெட்டிங்ஸ் இருக்கு இல்லையா? அந்த 5 ஹெட்டிங்ஸ் ஆஃப் இன்கம் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். என்னென்னு பாத்தீங்கன்னா, இன்கம் ஃப்ரம் சேலரி, ஓகே, அடுத்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இது ரெண்டும் தான் நீங்க ப்ரீவியஸா படிச்சிருக்க சாப்டர். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, அடுத்த இன்கம் தான் இன்கம் ஃப்ரம் இன்கம் அண்ட் ப்ராஃபிட் and gains from business or profession. ஓகே, சோ இது ஒரு ஹெட்டிங். இதுக்கப்புறம் நீங்க என்ன படிப்பீங்கன்னா, கேபிட்டல் கெயின்ஸும் படிப்பீங்க. அடுத்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் படிப்பீங்க. ஓகே, சோ இந்த 5 தான் இன்கம் கால்குலேட் பண்றதுக்கு ஹெட்டிங்ஸ். எந்தெந்த சோர்சஸ்ல இருந்து இன்கம் கிடைக்குது ஒரு அசசிக்கு அப்படின்றது, அதுல இந்த ஹெட்டிங் தான் இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்கம் ஃப்ரம் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பிசினஸோட மீனிங் தெரிஞ்சுக்கலாம். தியரி எல்லாம் தெரிஞ்சது, ரூல்ஸ் எல்லாம் புரிஞ்சுது அப்படின்னா தான் நம்ம ப்ராப்ளம் போட முடியும் இல்லையா? அதனால நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தியரி பார்ட் நடத்திடுறேன். பிசினஸோட மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பிசினஸ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் பை கன்வர்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். ரா மெட்டீரியல்ஸை வச்சு ப்ரொடக்ஷன் பண்றாங்க குட்ஸ். ஓகே, ரா மெட்டீரியல கன்வெர்ட் பண்றாங்க, பினிஷ்டு குட்ஸா கன்வெர்ட் பண்றாங்க, ப்ரொடக்ஷன் பண்றாங்க, அதையும் பிசினஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ட்ரேடிங் ஆஃப் குட்ஸ், ஓகே, சோ பொருட்களை வியாபாரம் மட்டும் பண்றது. ஓகே, தயாரிக்கிறது மட்டும் பிசினஸ் கிடையாது, பொருளை வாங்கி விற்கிறது கூட ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுவுமே பிசினஸ் தான். டு earn profit and rendering services to others, மத்தவங்களுக்கு சர்வீஸ் பண்றோம் இல்லையா? அதுவுமே என்னன்னு தான் சொல்லுவோம், பிசினஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ எனி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி கேரிட் ஃபார் earning profits. ப்ராஃபிட்ஸ் earn பண்றதுக்காக செய்யக்கூடிய ஆக்டிவிட்டி, எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பிசினஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதெல்லாம் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி? ட்ரேட், வாணிபம், வியாபாரம் பண்றது. காமர்ஸ், manufacturing activity, trading activity or any other concern in nature of all. இதெல்லாம் தான் நம்ம எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ அடுத்து பிசினஸோட டெபினிஷன் கொடுத்திருக்காங்க அண்டர் செக்ஷன் 2 ஆஃப் 13. பிசினஸோட டெபினிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனி ட்ரேட், காமர்ஸ், மேனுஃபேக்சர் ஆர் எனி அட்வென்ச்சர் ஆர் கன்சர்ன் இன் த நேச்சர் ஆஃப் ட்ரேட், காமர்ஸ் ஆர் அண்ட் மேனுஃபேக்சர். மீனிங்ல பார்த்தா அதே விஷயம் தான். ட்ரேட், காமர்ஸ், மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் தான் என்னன்னு சொல்றோம், நம்ம பிசினஸ் அப்படின்னு சொல்றோம். பிசினஸ் அப்படின்றது வேற, ப்ரொஃபஷன் அப்படின்றது வேற. ஓகே, இது ரெண்டுமே ஒரே ஹெட்டிங் குள்ள வந்துடுச்சு. ஆனா பிசினஸ் அப்படின்றது வியாபாரம், ப்ரொஃபஷன் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். டெபினிஷன் கொடுத்திருக்காங்க. ப்ரொஃபஷன் இஸ் ஆக்குபேஷன் ரெக்வயரிங் பியூர்லி இன்டெலெக்சுவல் ஸ்கில் ஆர் மேனுவல் ஸ்கில். ப்ரொஃபஷன் அப்படின்றது ஒரு தனி நபரோட ஸ்கில் சார்ந்த விஷயம், இன்டெலெக்சுவல் ஸ்கில். ஓகே, சோ அந்த இன்டெலெக்சுவல் ஸ்கில் அப்படின்றது யாருக்கெல்லாம் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன், அது உங்களுக்கு புரியும். லாயர், என்ஜினியர், அக்கௌண்டன்ட் அண்ட் டாக்டர் எக்ஸெட்ரா. சோ இவங்களுக்கெல்லாம் இந்த இன்டெலெக்சுவல் ஸ்கில்லோட என்ன பண்றாங்க, வேலை பாக்குறாங்க. அதாவது இந்த ஸ்கில் அண்ட் நாலேஜ அவங்க எங்க இருந்து கேதர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பை கம்ப்ளீட்டிங் ப்ரொஃபஷனல் கோர்சஸ். இப்ப லாயர் அப்படின்னா பிஎல் படிச்சிருக்கணும், அக்கௌண்டன்ட் அப்படின்னா பாத்தீங்கன்னா சிஏ, சிஎம்ஏ அந்த மாதிரி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். டாக்டர் அப்படின்னும் போது ஒரு எம்பிபிஎஸ் அண்ட் மற்ற கோர்சஸ் எல்லாம், ரிலவெண்ட் கோர்சஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ கம்ப்ளீட் பண்றது மூலமா அவங்களுக்கு அந்த
இன்டெலெக்சுவல் ஸ்கில் கிடைக்குது. ஓகே, சோ ப்ரொஃபஷன்ல இருந்து கிடைக்கக்கூடிய இன்கமும் இந்த ஹெட்டிங்ல தான் கவர் ஆகும். எதெல்லாம் இல்லீகல் பிசினஸ் அப்படின்றதுக்கும் மீனிங் கொடுத்திருக்காங்க. சோ எல்லா பிசினஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய இன்கமும் நம்ம இந்த ஹெட்டிங்ல இன்க்ளூட் பண்ண முடியாது. இல்லீகல் பிசினஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய இன்கம் இன்க்ளூட் ஆகாது. ஓகே, சோ எதெல்லாம் இல்லீகல் பிசினஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிசினஸ்க்கு இருக்கக்கூடிய ரெகுலர் பிரின்சிபலுக்கு வயலேட் பண்ணி இருக்கக்கூடிய பிசினஸ் எல்லாமே வந்து இல்லீகல் பிசினஸ். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னா தெரியும், ஸ்மக்லிங் பிசினஸ், அதாவது கடத்தல் பண்றது. ஓகே, சோ அதெல்லாம் வந்து இல்லீகல் பிசினஸ் சட்டப்படி. சோ சட்டப்படி வந்து அது இல்லீகல் பிசினஸ். இந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சட்டத்துல இருக்கு. சோ கடத்தல் பண்றது தப்பு இல்லையா, சட்டப்படி குற்றம் இல்லையா, சோ அதெல்லாம் இல்லீகல் பிசினஸ். சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்க. ஏன்னா நம்ம படிக்க போற டாபிக்கே இன்கம் ஃப்ரம் பிசினஸ் அண்ட் ப்ரொஃபஷன் இல்லையா, அதனால பிசினஸ் அண்ட் ப்ரொஃபஷனோட மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து ஒரு இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்க என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி இன்கம் ஏர்ன் பண்றவங்க அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். சம்டைம்ஸ் அவங்களுக்கு ஆடிட்டிங் இருக்கும் இல்லையா. சோ யாரெல்லாம் வந்து அக்கௌண்ட்ஸ் கண்டிப்பா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இதெல்லாமே அந்தந்த செக்ஷன்ல கொடுத்திருக்காங்க. ஓகேவா. சோ இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல அண்டர் செக்ஷன் 44AA யாரெல்லாம் கண்டிப்பா அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணாதான் கம்பெனியோட ப்ராஃபிட் என்னன்னு தெரியும். அந்த ப்ராஃபிட் தான் அவங்களோட இன்கம்ல இருந்து தான் டாக்ஸ் கால்குலேட் பண்றோம் இல்லையா. சோ செக்ஷன் 44AA பிராக்கெட் 1 இது படி பாத்தீங்கன்னா, whose income from business exceeds 1,20,000 யாரெல்லாம் பிசினஸ் பண்றாங்களோ அவங்களோட இன்கம் ப்ரீவியஸ் இயர்ல 1,20,000 தாண்டி இருக்கு, இல்ல அவங்களோட டோட்டல் சேல்ஸ் வந்து 10 lakh rupees தாண்டி இருக்கு ப்ரீவியஸ் இன் எனி ஒன் ஆஃப் த 3 years immediately preceding the previous year. இந்த 3 வருஷத்துல ப்ரீவியஸ் இயர் அப்படின்றதுக்கு மீனிங் தெரியும் இல்லையா. சோ ப்ரீவியஸ் இயரோட ப்ரிசீடிங் 3 yearsல வந்து 10 lakhsக்கு மேல சேல்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த பிசினஸ் கன்சர்ன்லாம் கண்டிப்பா அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி அவங்களோட ஒரு வருஷத்தோட இன்கம் 1,20,000 தாண்டுது அப்படின்னும் போது பிசினஸ் இன்கம் கண்டிப்பா அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அண்டர் செக்ஷன் 44AA சப்செக்ஷன் 2. ஓகே, இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூலி ஸ்டார்டட் பிசினஸா இருக்கு அப்படின்னா அவங்களோட இன்கமும் 1,20,000 தாண்டுச்சுன்னா கண்டிப்பா அவங்க என்ன பண்ணணும், அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அண்ட் ப்ரீவியஸ் இயர் டூரிங் ப்ரீவியஸ் இயர் சேல்ஸ் வந்து 10 lakhs வந்து எக்ஸீட் ஆயிருந்தது அப்படின்னாலும் அவங்க அக்கௌண்ட்ஸ் புக் மெயின்டைன் பண்ணணும். சோ நியூ பிசினஸ் அப்படின்னும் போது ப்ரீவியஸ் 3 yearலாம் இருக்காது இல்லையா. அதனால இது வந்து ப்ரீவியஸ் இயர் மட்டும் கொடுத்திருக்காங்க நியூலி ஸ்டார்டட் பிசினஸ். சோ ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் பிசினஸ் அப்படின்னும் போது அது ஒரு 3 yearsல இமீடியட் ப்ரொசீடிங் 3 yearsல 10 lakh மேல இருந்தா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து செக்ஷன் 44AE 44BB 44BBB இதுல என்ன சொல்லிருக்காங்க இந்த செக்ஷன்ஸ்ல, இன் கேஸ் ஆஃப் பர்சன் கேரியிங் ஆன் பிசினஸ் ஆஃப் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன், ஹையரிங் ஆஃப் லீசிங் குட்ஸ் ஆர் த பிசினஸ் ஆஃப் ரீட்டைல் ஆர் எக்ஸ்ப்ளரேஷன் ஆஃப் மினரல் ஆயில் என்னென்ன பிசினஸ்ன்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த பிசினஸ் எல்லாம் பண்ணா கண்டிப்பா அவங்க என்ன பண்ணணும், அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ரீசன் சொன்னா இல்லையா, அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணாதான் ப்ராஃபிட்டா லாஸான்னு தெரியும். சோ லீசிங் பிசினஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ், மைனிங் ஆஃப் ஆயில் இந்த பிசினஸ்க்கு எல்லாமும் கண்டிப்பா அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். சோ எல்லாருமே அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றாங்க பிசினஸ்ல. ஆனா எந்தெந்த பிசினஸ்க்கு ஆடிட்டிங் அப்படின்றது கம்பல்சரி அப்படின்றதும் கொடுத்திருக்காங்க. 1,20,000 கிராஸ் பண்ணாலே கண்டிப்பா அக்கௌண்ட்ஸ் புக் மெயின்டைன் பண்ணணும். ஆடிட்டிங் அப்படின்றது எந்தெந்த பிசினஸ்க்கு கம்பல்சரி, அது வந்து அண்டர் செக்ஷன் 44AB கொடுத்திருக்காங்க. டோட்டல் சேல்ஸ் வந்து எக்ஸீட் 1 crore இன் ப்ரீவியஸ் இயர். ப்ரீவியஸ் இயர்ல அவங்களோட சேல்ஸ் 1 crore எக்ஸீட் பண்ணியிருந்ததுன்னா கண்டிப்பா ஆடிட்டிங் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி பிசினஸ் நடத்துறாங்க ஆஃப் சிவில் கான்ட்ராக்டர் ஆர் சப்ளை ஆஃப் லேபர், பிசினஸ் ஆஃப் கேரேஜ் ஆஃப் குட்ஸ் அண்ட் ரீட்டைல் பிசினஸ், இந்த பிசினஸ் எல்லாம் கேரி பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா ஆடிட்டிங் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ அதுக்கு கீழேயும் இன்னொரு ரூல்ஸ் கொடுத்திருக்காங்க. He shall have to get his accounts audited before the due date of filing of income tax returns under section 139. அந்த ஆடிட்டிங் கூட என்ன பண்ணிருக்கணும், அந்த டியூ டேட் கொடுக்கறாங்கல்ல ஃபைலிங் ஆஃப் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன், அதுக்கு முன்னாடி அந்த ஆடிட்டிங்க கம்ப்ளீட் பண்ணி அதோட காப்பி ஆஃப் ரிப்போர்ட் வந்து சைன் ஆகி
அந்த ஸ்பெசிஃபைடு டேட்டுக்கு முன்னாடி அந்த ஆடிட்டிங் ரிப்போர்ட் கொடுத்துருக்கணும் இவங்க 2 பேருமே. ஓகே, 1 crore மேல போச்சுன்னா இதுல ஸ்பெசிஃபை பண்ண பிசினஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரியணும் யாருக்கு வந்து இன்கம் கால்குலேட் பண்ண போறோம், இன்கம் டேக்ஸ் கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்றதுக்கு. ஓகே, ஸோ அடுத்து இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறது ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் தான். மீனிங் பார்த்துட்டோம். பேசிஸ் ஆஃப் சார்ஜ் ஆஃப் இன்கம் அண்டர் பிசினஸ் ஆஃப் ப்ரொஃபஷன். ஸோ பேசிஸ் ஆஃப் சார்ஜ் எல்லா சாப்டர்லயும் பார்த்திருக்கோம் இல்லையா? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அண்ட் சேலரி இன்கம் எல்லாத்துலயுமே எந்த அடிப்படையில வந்து பேசிஸ் ஆஃப் சார்ஜ் பண்றாங்க அப்படின்றது. ஸோ இந்த சாப்டர்லயுமே அது கொடுத்திருக்காங்க. என்ன அடிப்படையில வந்து சார்ஜ் பண்ணுவாங்க இந்த ஹெட்டிங்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இதுல அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் இருக்கு இல்லையா? இத பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன். ப்ராஃபிட்டும் கெயினும் ஒன்னா அப்படின்ற அந்த டிஃபரன்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். ப்ராஃபிட் அப்படின்றது என்னன்னா பிசினஸ் ஆப்ரேட் பண்றதுனால ரன் பண்றதுனால கிடைக்கிற இன்கம் வந்து ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். கெயின் அப்படின்றது வந்து ஒரு பிசினஸ்லயே அதர் தென் அவங்க பிசினஸ் பண்ணாம மத்த கெயின்ஸ் கிடைக்கும். ஸோ டிவிடெண்ட் ரிசீவ் பண்ணலாம், வேற விதத்துல அவங்களுக்கு ஏதாவது கெயின் கிடைச்சிருக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால ப்ராஃபிட் அப்படின்றது வேற, கெயின் அப்படின்றது வேற. இப்ப நம்ம பேசிஸ் ஆஃப் சார்ஜ் கண்டினியூ பண்ணலாம். The profit and gains earned by the assessee from the business or profession carried at any time during the previous year. Previous year எப்பவுமே யாருக்கு கால்குலேட் பண்ணுவோம்? previous yearல தான் இன்கம் கால்குலேட் பண்ணுவோம். அந்த profit and gains வந்து assessee வந்து previous yearல earn பண்ணிருக்கணும். ஓகே, சோ அப்படி previous yearல profit and gain assessee earn பண்ணிருந்தா சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து if any person had received due any compensation or payment managing the whole or substantially the whole of the affairs of an Indian company in connection with the termination of his management or the modification of terms and conditions related thereto. சிலருக்கு வந்து காம்பன்சேஷன் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, சோ எதுக்காக காம்பன்சேஷன் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்கள வேலையை விட்டு தூக்கி இருப்பாங்க. அந்த வேலையை விட்டு எடுத்ததுக்கு அப்புறமா அதுக்குரிய காம்பன்சேஷன் வந்து ரிசீவ் பண்ணிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல சேஞ்சஸ் வந்து அதன் மூலமா அவங்களுக்கு காம்பன்சேஷன் ரிசீவ் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் கூட அவங்க இந்த பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் இன்கமா தான் ட்ரீட் பண்ணணும் அடிப்படை. ஓகே, அடுத்து இன்கம் டிரைவ்டு ஃப்ரம் பெர்ஃபார்மிங் ஸ்பெசிபிக் சர்வீசஸ் ஃபார் இட்ஸ் மெம்பர் பை ட்ரேட், ப்ரொஃபஷன் ஆர் எனி அதர் சிமிலர் அசோசியேஷன்ஸ். பொதுவாகவே உங்களுக்கு தெரியும், வியாபாரம் பண்றவங்க ப்ரொஃபஷன்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து தனியா அசோசியேஷன் இருக்கும். ஓகே, சோ நிறைய சங்கங்கள்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பர்டிகுலர் அதாவது நகை வியாபாரிகள் சங்கம், காய்கறி வியாபாரிகள் சங்கம், இந்த மாதிரி மிட்டாய் வியாபாரிகள் சங்கம். சோ அசோசியேஷன்ல இருப்பாங்க. ப்ரொஃபஷன் சொல்லும் போது லாயர்ஸ்க்கு தனி அசோசியேஷன் இருக்கும், டாக்டர்ஸ் டீச்சர்ஸ்க்கான அசோசியேஷன் எல்லாம் இருக்கும் இல்லையா? சோ இந்த மாதிரி அசோசியேஷன்ஸ் எல்லாம் இருக்கும்போது அவங்க வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்றது மூலமா அவங்களுக்கு ஏதாவது இன்கம் கிடைச்சது அப்படின்னா அந்த இன்கமுமே நம்ம என்னதான் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் பேசிஸ் ஆஃப் சார்ஜ். ஓகே, சோ அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனி perquisite or benefit arising from business or profession whether convertible into money or not. அதாவது இந்த perquisites அப்படின்றது என்னன்னா அடிஷனல் பெனிஃபிட்ஸ். ஓகே, சோ ஏதாவது அடிஷனல் பெனிஃபிட்ஸ் பிசினஸ் இல்லது ப்ரொஃபஷன் மூலமா அவங்க ரிசீவ் பண்றாங்க அப்படின்னா அதுவுமே கூட பேசிஸ் ஆஃப் சார்ஜ் தான். அந்த இன்கம்க்கும் என்ன பண்ணுவாங்க? சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து எனி இன்ட்ரெஸ்ட் இன்கம், கமிஷன், சேலரி ஆர் போனஸ் டியூ ஆர் ரிசீவ்டு பை எனி பார்ட்னர் ஃப்ரம் தட் கம்பெனி. சோ அங்க கம்பெனில இருக்கிறவங்களோ இல்ல பார்ட்னர்ஷிப்ல இருக்கவங்களோ ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இன்கம் ரிசீவ் பண்றாங்க, கமிஷன், சேலரி, போனஸ் ரிசீவ் பண்றாங்க அப்படின்னா அதெல்லாமுமே கூட இந்த ஹெட்டிங்ல தான் வரும் பேசிஸ் ஆஃப் சார்ஜ். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா எனி அமௌண்ட் ரிசீவ்ட் அண்டர் ஏ கீ மேன் இன்சூரன்ஸ் பாலிசி. சோ கீ மேன் இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் ப்ரீவியஸ் சாப்டர்ல. அதாவது அந்த கம்பெனில வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து ரொம்பவே ஸ்கில்டு பர்சனா இருப்பாங்க, நல்லா வேலை பார்க்கக்கூடிய திறமையான பர்சனா இருப்பாங்க. ஒருவேளை அவங்க அந்த ப்ரொஃபஷனை விட்டு போனாலோ அந்த பிசினஸை விட்டு போனாலோ கண்டிப்பா அவங்களுக்கு லாஸ் ஆகும் பிசினஸ்ல. சோ அவங்க பேர்ல தனியா வந்து இன்சூரன்ஸ் எடுத்திருப்பாங்க. ஒருவேளை அவங்க வேலையை விட்டு போனாலோ வேலையை கண்டினியூ பண்ண முடியாம போனாலோ
அதுக்காக வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியும். அதுதான் கீ மேன் இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கீ மேன் இன்சூரன்ஸ் பாலிசியில பிசினஸ்லயோ ப்ரொஃபஷன்லயோ ஏதாவது இன்கம் ரிசீவ் பண்ணியிருந்தா அதை அடிப்படையா எடுத்துக்கலாம். அடுத்து இன்கம் ரிசீவ்டு ஃப்ரம் எனி ஸ்பெகுலேட்டிவ் டிரான்சாக்ஷன். ஓகே, ஸோ ஸ்பெகுலேட்டிவ் டிரான்சாக்ஷன்ல இருந்து வரக்கூடிய இன்கமும் வந்து என்ன சொல்றாங்க, அடிப்படையா எடுத்துப்பாங்க சார்ஜ் பண்றதுக்கு. எனி ப்ராஃபிட் ரிசீவ்டு ஃப்ரம் த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டியூட்டி என்டைட்டில்மெண்ட் பாஸ்புக் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் இருக்கு இல்லையா, டியூட்டி என்டைட்டில்மெண்ட் பாஸ்புக் ஸ்கீம், இதுல இருந்து இதுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, ப்ராஃபிட் வந்து ரிசீவ் பண்ணிருக்காங்க இந்த ஸ்கீம்ல இருந்து. அந்த இன்கமும் பிசினஸ் இன்கம்ல தான் சார்ஜ் பண்ணுவாங்க. அடுத்து எனி ப்ராஃபிட் ரிசீவ்ட் ஆன் த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டியூட்டி ஃப்ரீ ரெப்ளிஸ்மெண்ட் சர்டிபிகேட். ஸோ இந்த சர்டிபிகேட்ல இருந்து வர்ற ப்ராஃபிட் ரிசீவ் பண்ணியிருந்தா அதுவுமே பிசினஸ் இன்கம்ல சார்ஜ் ஆகும். Any profit received on a sale of license granted under the Imports Order and made under the Imports and Exports Control Act. So business அப்படினாலே import and exportum இருக்கும் இல்லையா. So license சேல் பண்ணி ப்ராஃபிட் ரிசீவ் பண்றாங்க இந்த இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்ஸ் ஆக்ட் படி அப்படின்னா அந்த இன்கமும் பிசினஸ் ஆர் இன்கம், பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் இன்கம்ல இன்க்ளூட் ஆகும். Any amount receivable in cash or in kind under such agreements. ஏதாவது அக்ரிமெண்ட்ஸ் மூலமா அந்த பிசினஸ்க்கோ இல்ல ப்ரொஃபஷனுக்கோ கேஷ் வருது இல்ல வேற ஏதாவது ரிசீவ் பண்றாங்க, அமௌண்ட் ரிசீவ் பண்றாங்கன்னா அதுவுமே பேசிஸ் ஆஃப் சார்ஜ் சொல்றாங்க. அடுத்து if a person not carrying out any activity in relation to any business, அதாவது பிசினஸ் பண்றது மூலமாவும் இன்கம் வரும். ஒரு சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில பிசினஸ்ல என்ன மாதிரி பிசினஸ் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு அதுக்காக நீ இந்த பிசினஸ் பண்ணாம இருக்கிறதுக்காக நான் உனக்கு இவ்வளோ அமௌண்ட்டை தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக மணி ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. நாட் கேரியிங் பிசினஸ் அதுக்கு கிடைக்கிற இன்கமும் இதுல தான் சார்ஜ் ஆகும். If a person is not sharing any know-how, patent, copyright, trademark, license, franchise or any other business or commercial right of similar nature. So வந்து ஒருத்தர் அவரோட பேட்டன்ட்டோ காப்பிரைட்டோ இதுல மென்ஷன் பண்ணிருக்க ஒரு விஷயத்த யார்கிட்டயும் ஷேர் பண்ணாம இருக்கிறதுக்காக இன்கம் ரிசீவ் பண்றாரு அப்படின்னா அதுக்கு கிடைக்கிறதையுமே இந்த அடிப்படையில பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன்ல பேசிஸ் ஆஃப் சார்ஜ்ல கவர் ஆகும். ஓகே, சோ இதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா தான் நமக்கு ப்ராப்ளம் போடும்போது எந்தெந்த இன்கம்லாம் இதுல கவர் ஆகுது அப்படின்றது தெரியும். இன்னைக்கு நம்ம பிசினஸ் ப்ரொஃபஷன் இதோட மீனிங் தெரிஞ்சுக்கிட்டோம், ப்ராஃபிட்னா என்ன, கெயின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம், பேசிஸ் ஆஃப் சார்ஜ் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நன்றி.